தருமபுரியில் நடைபெற்ற கம்பன் விழாவில் பைந்தமிழ் செல்வி புதுகை சா பாரதி அவர்கள் பங்கு பெற்று கம்பன் என்றொரு தாய் என்கின்ற தலைப்பில் ஆற்றிய அற்புதமான உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். கவி சக்கரவர்த்தி கம்பன் கவிஞன் மட்டுமல்லங்க, அவன் தாய்மை பேறு அடைந்த ஒரு கவிஞன். என்னம்மா ஒரு ஆண்மகனை பார்த்து இப்படி சொல்றீங்களேன்னு நினைக்காதீங்க, உண்டு. அது என்னம்மா தாய்மை பேரு அப்படின்னா, சில காட்சிகள் சொல்றேன் பாருங்களேன். தசரதனை பற்றி குறிப்பிடுகிறார். எப்படின்னா, ஒரு மன்னன்னா எப்படி, அதிகாரத்தில் இருக்கிறவன் தானே எங்க மகாராஜா. மகாராஜானா எல்லாரும் பயப்படணும், நடுங்கி ஒடுங்கணும், எந்திரிச்சு நின்று மரியாதை செய்யணும். என்ன வடிவேலு படத்தில் வர்ற மாதிரி குலோ துங்குவை விட்டு விட்டான் மகாராஜா அப்படிம்பாரு. துதியில் ஒரு வார்த்தை விட்டுட்டா அதுக்கு அவனை தலகுப்புற கட்டி தொங்க விட்டு காதுக்குள்ளே கட்டெரும்ப விடுங்க அப்படின்னு தண்டனை கொடுப்பாரு. இதெல்லாம் வித்தியாசமான தண்டனையெல்லாம் கொடுத்த ராஜாக்கள்லாம் உண்டு இந்த நாட்டில். அதனுடைய பிரதிபலிப்பு தான் அந்த படம். மகாராஜான்னா மக்களை விட ஒரு படி மேலே என்கின்ற மேட்டிமைத்தனம் பல பேருக்கு இருக்குல்ல. யார் மன்னன், யார் உண்மையான மகாராஜா, யார் உண்மையான சக்கரவர்த்தி தெரியுமா? போர்க்களத்தில் அவன் பெரிய வீரன். தசரதன் என்று ஏன் அவனுக்கு பெயர் வந்ததென்றால் 10 திசைகளிலும் ரதம் ஓட்டுவான். நீங்க கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு மட்டுமில்லை, இந்த 8 இல்லாம வானுலகம், பாதாள உலகம், இந்த சுத்தி இருக்கிற 8 திசையும் தாண்டி மேலுலகம் கீழுலகமும் சேர்த்து ரதம் ஓட்டுவதால் அவனுக்கு தசரதன் என்று பெயர். அப்ப எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி பாருங்க. 60,000 நாயகியர்கள், அவன் அத்தனை 1000 ஆண்டுகள் ஆண்டு கட்டி ஆண்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட ராஜா ஆட்சி எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்றார் பாருங்க கவி சக்கரவர்த்தி. கடுமை காட்ட வேண்டிய இடத்தில் கடுமை காட்ட வேண்டும். உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. பசி இருக்கக்கூடாது மக்களுக்கு, பிணி இருக்கக்கூடாது நாட்டிலே, முக்கியமாக பகை என்பதே இருக்கக்கூடாது ஒரு ராஜாவுக்கு. அங்கேயெல்லாம் வீரமுகம், ஆனால் மக்களிடம் தாய்மை முகம். எப்படி இருந்தான் என்று எழுதுகிறார் பாருங்கள். எப்பவுமே மக்களை உடலாகவும் மன்னனை உயிராகவும் அதற்கு முன்பு எழுதியது சங்க இலக்கியம். ஆனால் கவி சக்கரவர்த்தி செய்திருக்கக்கூடிய புரட்சி, அவர் மனதிலே தாய்மை வந்ததனுடைய காரணமாக மக்களை எல்லாம் உயிராகவும் மன்னனை உடலாகவும் மாற்றிவிட்டார். உடலுக்கு தான் அழிவு உண்டு, அதுக்குள்ள சூட்சுமம் என்ன தெரியுமா? உடலுக்கு அழிவு உண்டு, உள்ள இருக்கிற உயிர் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னர்கள் மாறலாம், தர்பார்கள் மாறலாம், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். தலைவர்கள் மாறலாம், தர்பார்கள் மாறலாம், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். ஆட்சி மாற்றம் வரலாம், தலைவர்கள் மாறலாம், எவ்வளவு வேணாலும் நடக்கலாம். காளிதாசன் படத்தில் சொல்லுவார் இல்லையா ஒரு பாட்டு, வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளம் என்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதில்தான் சரித்திரம் நிகழ்கின்றது. வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளம் என்றும் குறைவென்றும் சக்கரம், அது சுழன்று கொண்டே இருக்கும். அதில் ஆளக்கூடிய மன்னவர்கள் பெருசா நிரந்தரம் இல்லாதவர்கள். மன்னர்களுடைய ஆட்சி மட்டுமல்ல, எந்த காலத்திலும் மக்களுக்கான தர்மத்தை ஒருவன் மீறி நடந்தால் அந்த ஆட்சி மாற்றப்படும். மக்கள் தர்மம் தான் வெல்லும் என்பது கம்பனுடைய அடிப்படை கூற்று. அதனால என்ன சொல்லுகிறான் இங்கே? மன்னன் உடம்பு போல அழியக்கூடியது உடம்பு, அழியாத உயிர் ஆன்மா மக்கள். மாற்றி எழுதுகிறான் பாருங்கள். அப்ப தசரதன் எப்படி இருந்தானாம் அந்த ஆட்சியிலே என்று கேட்டால், தாய் ஒக்கும் அன்பில், பிள்ளைக்கு மேல அன்பு செலுத்துறதுல தாய் மாதிரி இருந்தான். தவம் ஒக்கும் நலம் பயப்பில், சேய் ஒக்கும் ஒரு செல்கதி உய்க்கும் நீரால். இதுக்கு பொருள் அழகா இருக்கு பாருங்க, சொல்றேன் பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. பிள்ளைக்கு பசியா நோயா இல்லது ஏக்கத்தில் அழுவுதா அப்படிங்கிறத அழுகையை வச்சு தாய் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இந்தா சில சமயம் நெய் 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 நெய்னு கத்தும்,
அப்பா, மாமா, தாத்தா யார் மேலே உடம்புல தோளில் தூக்கி வச்சாலும் பேசாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அது பாட்டு கத்திக்கிட்டே இருக்கும். அம்மா அப்போ தான் பால் கொடுத்துருப்பாங்க, உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் நெய்ங்கும். உண்டு தானேம்மா? தாய் எடுத்து அப்படி ஒரு 2 நிமிஷம் அப்படி தோளில் போட்டு ஒரு தட்டு தட்டுனா அமைதி ஆயிடுவான். அது என்னன்னா ஏக்கத்துக்கு அழுவுறது. வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்களே, ஏய் பிறந்ததுலேருந்து கைக்குள்ளாரையே வச்சு வளர்க்காத, கை சோகம் கண்டுருவாங்க, அப்புறம் நீ 24 மணி நேரமும் தூக்கி வச்சுக்கிட்டே திரியணும். எங்கள் வீட்டில் ஒரு பையன், என் தங்கச்சி பையன், இடுப்பில் வச்சுக்கிட்டு தான் தோசை ஊற்றணும். ஏன், அவர் கண்ணு முன்னால் பார்த்தா தான் அது தோசைன்னு நம்புவார். நம்ம தட்டில் எடுத்து போட்டால் பிச்சு கொடுக்குறோமா, பிச்சு கொடுத்தா அது தோசை இல்லை, இது தோசை இல்லை அப்படின்றோம். சத்தியம் பண்ணாலும் நம்ப மாட்டான். குடும்பமே வந்து குப்புற அடித்து காலில் விழுந்தாலும் நம்பாது. அவர் கண்ணு முன்னால் தோசை சுட்டு கொடுக்கணும். அப்படி ஒரு ஆள் இடுப்புக்குள்ளார வச்சுக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லைம்மா? சரி, அப்போது தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளை எதுக்கு அழுவுதுன்னு. அப்போ அந்த அன்பு தாய்மையை போல இருக்க வேண்டும். இதை யார் சொல்றது? ஆண்மகனாகிய கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்லுகிறான், ஒரு மன்னன் தாய் ஒக்கும் அன்பில், மக்கள் மீது காட்டும் அன்பிலே தாயை போல இருக்க வேண்டும். அடுத்தது, அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா மக்களுக்கு நல்லது நடப்பதற்காக தான் விரதம் இருப்பது, தான் தவம் இருப்பது, தான் கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வது என்கின்ற ஒரு பண்பு உண்டு தெரியுமா? சமயபுரத்தில் மாரியம்மன் சித்திரை மாதம் பச்சை பட்டினி விரதம் இருக்கான்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. படிச்சிருக்கீங்கல்ல, பார்த்துருக்கோம்ல. சஷ்டி 6 நாளும் முருகப்பெருமான் கடும் விரதம் இருக்காரு. நம்ம தர்மம் சொல்லி கொடுத்துருக்கு. ஏன் முருகனுக்கு என்ன ஏதாவது எல்டிஎலா, பேட் கொலஸ்ட்ராலா? நமக்கு தான் எல்லாம் பேட் கொலஸ்ட்ராலு, சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும். சமயபுரம் மாரியாத்தாளுக்கு என்ன உடம்புக்குள்ள ப்ரெஷரா, சுகரா? அதெல்லாம் இல்லை. நம்ம ப்ரெஷரையும் சுகரையும் நாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, நாம் கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு விரதம். அதுக்கு தெய்வம் முன்னுதாரணமாக இருக்கிறதுங்க. யார் சமூகத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் தெய்வமாக போற்றப்படுவார்கள். இதோ அவங்களெல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இன்றைக்கி அத்தனை பெருமக்களை மேலே ஏற்றி பாராட்டுறோம் பார்த்தீங்களா? ஏன், நம்ம வாழ்ந்தோம், நம்ம சாப்பிட்டோம், நம்ம போனோன்றது இல்லாமல் நாம் சேர்த்ததிலே இருந்து கொஞ்சத்தையாவது நல்ல காரியத்திற்கு கொடுக்கிறார்கள் பாருங்கள். அவர்கள் எல்லோருமே நாம் போற்றப்பட வேண்டிய தெய்வங்கள் தான். அது குறைஞ்ச அளவா கூடின அளவா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. அடுத்தவனை அழிச்சாவது முன்னேறணும்னு நினைக்கிற கலிகாலத்தில் தன்னுடையதை கொடுத்தாவது நல்லதை நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாம் வணங்கப்பட வேண்டியவர்கள் தான். தெய்வம் நமக்காக விரதம் இருக்கு. அப்ப நாட்டு மக்களுக்கு ஒரு நலம் வருகிறது என்றால் மன்னன் தவமாக இருக்க வேண்டும், தவமாகவே மாறிவிட வேண்டும். அடுத்து சொன்னார் பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பக்குன்னு இருக்கும். அந்த அடிவயிறு பக்கும்பாங்க பாருங்க, அது மாதிரி அம்மா மாதிரி நான் உனக்கு அன்பு காட்டுறேன்னு சொல்லிடலாம், ஓ நல்லதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லிடலாம். அடுத்தது சொன்னார் பாருங்க, சேய் ஒக்கும் ஒரு செல்கதி உய்க்கும் நீரால் என்று. அப்படின்னா என்ன? வீட்டிலே மூத்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நீர்க்கடன் இருக்கு பார்த்தீங்களாம்மா, எள்ளும் தண்ணி இறைச்சி செய்கிறோம் பார்த்தீங்களா? யாருக்கு செய்வோம்? நம்மளை பெற்றவங்களுக்கு, அவங்கள பெற்றவங்களுக்கு, 7 தலைமுறையினருடைய பெயரை எந்த சமூகமாக இருந்தாலும் தாத்தா பாட்டி பூட்டன் ஓட்டன் எல்லாருடைய பெயரையும் சொல்லித்தான் அந்த அர்க்கியம் கொடுக்கறது வழக்கம். சரியா? ரத்த சம்பந்தம் இல்லாத யாரும் அவ்வளவு சுலபமாக சென்று நீர்க்கடன் செய்ய மாட்டார்கள். ஆனால் மன்னனாக ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மன்னன் மக்களுக்கு தேவைப்பட்டால் சேயாக மாறி மக்களுக்கு நீர்க்கடன் செய்யும் உரிமையும் கடமையும் அவனுக்கு இருக்கிறது. ஒரு செய்தி சொல்றேன். திருவண்ணாமலை கோவிலை வல்லாள மகாராஜா கட்டினாரு. இதை நான் சொன்னேன்னு தெரியல, இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். வல்லாள மகாராஜா கட்டினாரு. அந்த வல்லாள மகாராஜாவுக்கு பிள்ளை கிடையாது. பெருமக்களே, வல்லாள மகாராஜாவினுடைய திதி அன்னைக்கு அண்ணாமலையார் கோவில் குளத்துக்கு வந்து திதி கொடுப்பதாக இப்பவும் ஐதீகம் இருக்கிறது, கொடுத்து கொண்டிருக்கிறார். மகாலய பட்சம்னு புரட்டாசி மாதம் ஒரு அமாவாசை வருது பார்த்தீங்களா? அன்றைக்கி நம்ம போய் எல்லாருக்கும் திதி கொடுக்குறாங்க இல்லையா? ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை அமாவாசை, இந்த 3ஐயும் விட்டுறக்கூடாது. நம்ம
அந்த புரட்டாசி மாதம் வர்ற மகாலயபட்சம் அமாவாசைக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? ஆடி மாதம் தை மாதத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு. அந்த அன்னைக்கு மட்டும் நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் வாரிசுகள் இல்லாமல் யாரெல்லாம் எள்ளும் தண்ணீரும் இறைப்பதற்கு வாரிசு இல்லாமல் சிவலோக பதவியோ வைகுந்த பதவியோ அடைந்தார்களோ அத்தனை ஆன்மாக்களும் ஈடேற்றம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நாம் மகாலயபட்சத்தன்னைக்கு நாம கொடுக்குறோம். அப்ப உலகத்தில் எல்லாருக்கும் அந்த ஒரு பெரிய உய்வு வர வேண்டும். இருக்கிறவனுக்கு பசியாத்துன்னு சொல்றது ஒரு கருணை. கண்ணு முன்னால ரத்தம் கொட்டி அடிபட்டு இருக்கிறவனை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுங்கிறது ஒரு தொண்டு. போய் சேர்ந்தவனும் நல்கதி அடைய வேண்டும் என்று அவன் நம்முடைய இரத்த சொந்தமாக இல்லாவிட்டாலும் எல்லா ஆன்மாக்களும் ஈடேற வேண்டும் என்று நினைத்தால் அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய தாய்மை உணர்வு. சேய் ஒக்கும் ஒரு செல்கதி உய்க்கும் நீரால் என்று ஒரு கவி சக்கரவர்த்தி எழுதுகிறான். எப்பொழுது? தசரத சக்கரவர்த்தியை ஒப்பிட்டு எழுதுகிற பொழுது என்றால் கம்பன் மனதிலே தாய்மை இருப்பதால் தான் இந்த வரிகள் வருகின்றன. நோய் ஒக்கும் எண்ணின் மருந்து ஒக்கும் நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும் எவர்க்கும் மன்னான் என்று நிறைவு செய்கிறார். ஒரு பிள்ளைக்கு நோய் என்றால் அது தாய்க்கு தெரியும். அவனுக்கு கேள்வி வருகிறது, ஒரு சந்தேகம் வருகிறது என்றால் அறிவு தீர்வாக இருக்கிறான். அடுத்ததாக அவன் எல்லோருக்கும் உயர்ந்தவனாகவும் இருக்கிறான் என்று ஒரு மன்னனுக்கான இலக்கணத்தை கவி சக்கரவர்த்தி குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் பெருமக்களே, கம்பன் என்றொரு தாய் என்று நாம் போற்ற வேண்டும். தாய்மையுடைய தாய். கம்பன்ல ஒரு 3 விதமான தாய்மார்களை நாம சொல்லலாம். 3 தாய்மார்களை குறிப்பிட்டு நான் ஒரு சின்ன சிந்தனைக்காக சொல்றேன். தாய் நம்பர் 1 குறிச்சுக்கங்க. நிறைய தாய்மார்கள் இருக்காங்க, இருந்தாலும் சிலரை தானே சிந்திக்க முடியும். சுமித்திரைன்னு ஒரு அம்மா. பெண்கள் பல பேருக்கும் இன்னைக்கும் இப்படியெல்லாம் ஆடி இருப்பாங்க அப்படின்னு நம்மெல்லாம் அதிசயிக்கிற அளவுக்கான அம்மா. கதை உங்களுக்கு நல்லா தெரியும், சுருக்கமாக சொல்லிடுறேன் கதையை. கைகேயி தசரதன் கிட்ட வரம் வாங்கிட்டா. ராமபிரான் கிளம்பிட்டாரு. மின்னலூர் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். அம்மா சொன்ன உடனேயே போய் நான் பர்மிஷன் கேட்டு வரேன், என் பொண்டாட்டியை கேட்டு வரேன். சொல்லிட்டீங்கல்லம்மா, இப்போவே புறப்பட்டேன், போயிட்டு வரேன் அப்படின்னு பையன் சொல்லிட்டு கிளம்பிட்டார். கிளம்பி இங்கே வர்றாரு தம்பி இலக்குவன். நானும் வருவேன்னு எந்திரிச்சு நின்று கையில் வில்லோட குதிக்கிறான் கோவத்தில். இப்போ இலக்குவனை பெற்ற தாய் சுமித்திரையை போய் பார்க்க போறாருங்க ராமபிரானும் லக்ஷ்மணனும். அந்த காட்சியை ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கங்க. ராஜாவோட 2வது மனைவி வரம் கேட்டாலாம். அது என்ன, மூத்ததாரத்து பிள்ளைய காட்டுக்கு அனுப்ப வரம் கேட்டாலாம். சம்பந்தமே இல்லாமல் இவ பெத்த பிள்ளை தானும் கிளம்புறேன்னு கிளம்புறானோ. வேற அம்மாவா இருந்தா அவ்வளவுதான், அந்நியன் மாதிரி தலையை விரித்து போட்டு தசரதனை போய் கழுத்தை நெரிச்சிரும். நடக்கும்லங்க. ஏயா நீ வாட்டுக்கு 60,003 கட்டிக்குவ, அதில் ஒருத்தி என்னடான்னா அவள் வரம் கேட்குறேன்னு வரம் கேட்டு மூத்த பிள்ளைய அனுப்புகிறேன்பா, அதுக்கு ஏன் பிள்ளையுமா சேர்த்து பலிகடா ஆகணும். வணக்கம், வாங்க வாங்க. இப்போ சுமித்திரை கிட்ட ராமனும் லக்ஷ்மணனும் வர்றாங்கம்மா. நியாயமான பெண்ணாக இருந்தால், சாதாரணமான பெண்ணாக இருந்தால், இது என்னையா உங்கள் நாட்டில் இப்படி ஒரு அக்கிரம அநியாயமாக இருக்குது, மூத்த பிள்ளைய அவள் வரம் கேட்டு அனுப்புவா, நான் என் பிள்ளையும் சேர்த்து அனுப்பணுமான்னு சண்டைக்கு நிற்கணும் இல்லைம்மா. அல்லது நம்ம பிள்ளைய நாம் திட்டுற மாதிரி, இருடா எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா மாதிரியே அவசர புக்தி அப்படின்னு காதை திரும்பி பிடிச்சி உட்காத்தி வைப்போம். அப்பனை திட்ட முடியாமல் பிள்ளைய திட்டுவோம்ல, அது மாதிரி லக்ஷ்மணனை காதை திரும்பி பேசாமல் உட்காரு, அவனும் அவன் பொண்டாட்டியும் போகிறான், நீ எதுக்கு கூட போகிற சொல்லுவோம்ல. சுமித்ரா அதையும் சொல்லலை, தாராளமாக போ, நல்லா போ. போனால் அவனுக்கு தம்பிங்கிறதுக்காக போகாத, அவனுக்கு வேலைக்காரனாக போ. சொல்கிறாம்மா பெத்த தாய் பிள்ளைய, அவனுக்கு தம்பின்ற மாதிரி முறை கண்டாடிக்கிட்டு அங்கே போய் அண்ணனுக்கு இணையாக உக்காந்துக்கிட்டு அதுக்கு இல்லை, அவனுக்கு வேலை பார்க்கறதுக்காக கூடமாட ஒத்தாசைக்கு கிளம்பிப்போ. இதுவே பெருசு. அடுத்த வார்த்தை சொன்னா பாரு, பாருங்க 14 வருஷம் கழிச்சு திரும்ப அவன் இந்த ஊருக்குள்ளே வந்தா வா, இல்லை என்றால் அவனுக்கு முன்னால் நீ உன்னுடைய உயிரை முடித்து கொண்டிருக்க வேண்டும்.
பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல், தம்பி என்னும் படிக்கன்று அடியாரின் ஏவல் செய்தி, மன்னும் நகர்க்கே இவன் வந்திடின் வா, அது அன்றேல் முன்னம் முடி என்றாள் வார்விழி சோர நின்றாள் என்று பாடலை சொல்லுகிறார் கம்பர். எந்த தாயும் சொல்லாத, சொல்ல துணியாத ஒரு வார்த்தை இது. நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். இது ஒரு தாய் மனதில் இருந்த ஒரு தியாக உணர்வு. இந்த காட்சிக்கு முந்தின காட்சி ஒன்று இருக்கு கம்பன்ல. சுமித்திரையுடைய மாளிகைக்குள்ள ராமனும் லக்ஷ்மணனும் உள்ள நுழையிறாங்க. ராமன் முதல்ல வேகமா உள்ள வர்றான். ராமனை பார்த்த உடனே சுமித்திரைக்கு பொங்கி வருகிறது அழுகை. தடுக்க முடியாத ஒரு துன்பம் இல்லையா? என்ன பண்றதுன்னு அவ மனசு வெதும்பி அப்படியே சோர்ந்து கீழே விழுகிறான். விழும்போது ராமபிரான் வேகமாக வந்து அந்த தாயை தாங்குகிறான். தாங்கி அம்மாவை மடியில் கிடத்தி அம்மாவுக்கு கண்ணீரை தொடச்சி விட்டு அவளுக்கு ஆஸ்வாசப்படுத்தி, எப்போ இப்போ நம்ம இந்த பசங்களை எல்லாம் சொல்லுவோம்மா, பார்க்குக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போவோம், கல்யாண வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம், கிளம்பும் போதே நம்ம சொல்லி தான் கூட்டிகிட்டு போவோம். அங்கே போனால் அங்கேயும் இங்கேயும் ஆடப்படாது, மாடிக்கு கிழக்கு ஏறி ஏறி ஓடி விழுந்தின்னா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லி தான் கூட்டிகிட்டு போவோம். ஆனால் அதுக்கு பயப்பிள்ளைங்க வந்தோன்னே முதல்ல அதைத்தான் பண்ணும். ஒன்று பால்கனிலேருந்து குதிக்கும், ஒன்று பாடிப்படி இந்த கைப்பிடி மனதில் சறுக்கிக்கிட்டு வந்து ட்ரெஸ்ஸை பின்னாடி கிழிச்சிக்கிட்டு வந்து நிற்கும், ஒன்றுக்கு ஒன்று குடுமி பிடி சண்டை போட்டுக்கும், அடிச்சுக்கிட்டு வருமா. கல்யாணம் காட்சிக்கு இதுக்காகவே கூட்டிகிட்டு போக மாட்டோம் நம்ம, சரிதானே? நம்ம என்ன செய்யாதன்னு சொல்கிறோமோ அதை திருத்தமாக செஞ்சுட்டு வருவாங்க. நம்ம பெற்றது அப்படி தானே இருக்கும், நம்மள மாதிரி தானே. பிள்ளைங்களை சொல்லி தப்பு இல்லை. ஆனால் நம்ம விழுந்த பிள்ளைய என்ன பண்ணுவோம்? நான் அப்போவே சொன்னேன் கேட்டியான்னு சப்புன்னு 2 விடணும் போல தோணும். ஆனால் அடிபட்ட பிள்ளைக்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டோம், நடந்துக்க கூடாது. அப்புறமா சேர்த்து வச்சு முதுகில் தாளம் தட்டலாம், அது வேற. நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற போது அடிபட்டு அப்படியே நொந்து போய் பதபதப்பில் வர்ற பிள்ளைய தாய் என்ன பண்ணுவா? வாரி அணைச்சிக்கிட்டு சமாதானப்படுத்தி, சரிடா தங்கம், என்ன இப்போ விளையாட்டில் அக்காவும் அண்ணனும் ஒன்று அடிச்சுட்டாங்க, அவ்வளோதானே, பரவாயில்ல விடு, நம்ம அக்கா அண்ணன் தானே, நீ சேர்ந்து விளையாடணும்ல, நீ ஏன் அவங்கக்கிட்ட சண்டை போட்ட, நீயும் மரியாதையாக பேசணும்ல அப்படின்னு ஒரு நல்ல தாய் அப்படி தானேங்க சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளுடைய அழுகையை சமாதானப்படுத்தி முடிச்சு தண்ணி கொடுத்து அதுக்கு ஒரு சாக்லேட்டு கொடுத்து ஏதோ ஒன்று சரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா புத்திமதி சொல்லணும். இதுதானே சரியான வளர்ப்பு. அப்படின்னா ஒரு தாய்க்கு தெரியும் பிள்ளையை எப்போ கண்டிக்கணும், எப்போ சமாதானப்படுத்தணும், அதனுடைய பதபதப்பை போக்கணுங்கிறது இருக்கா? பெருமக்களே, இங்கே சுமித்திரை என்னும் தாய் ராமனுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கொடுமையை நினைத்து மேலே இருந்து கீழே பொத்துன்னு விழுந்த பிள்ளை போல பதறி போய் இருக்கிறாள். அந்த சுமித்திரை என்னும் தாயை பிள்ளையாகிய ராமன் கைகளில் ஏந்தி மடியில் வைத்து அவனுக்கு கண்ணீரை துடைத்து சமாதானம் செய்து அப்ப சொல்றான் பாருங்க ராமபிரான். என்ன சொல்றான் தெரியுமா? அம்மா அம்மா ஏம்மா கவலைப்படுறீங்க? இப்ப என்ன நடந்துச்சு? கையை அம்மா காட்டுக்கு போக சொன்னாங்க, இந்த இருக்கு காடு, அதை போய் சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஊசி போடுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்படி தானே சொல்லுவோம் பிள்ளைங்கள்ட்ட. என்னடா தங்கம், சளி பிடிச்சதுக்கெல்லாம் போயிட்டு நீ சிரமப்படு, இந்த டாக்டர் மாமாட்ட கூட்டிகிட்டு போகிறேன், அவர் இந்த பக்கம் ஒரு ஊசி அந்த பக்கம் ஒரு ஊசி குத்துனாருன்னா நாளைக்கே நம்ம ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் சொல்லுவோமா? குத்தி எடுக்கிறதுக்குள்ளே 2 நாளைக்கு வீங்கி போயிடும். நம்ம தான் ஒத்தடம் கொடுக்க போகிறோம், பழுத்து போயிடும் பின்னாடி, நடக்கும்ல. ஆனால் என்ன சொல்லுவோம்? ஒரே நிமிஷம் சுருக்குன்னு குத்தி எடுத்துட போகிறாரு, நாளைக்கு சளி பிடிச்சது சரியாக போயிடும், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம்ல அப்படின்னு அந்த கஷ்டத்தை ஒன்றுமே இல்லாத மாதிரி நம்ம சொல்லி சமாதானப்படுத்துவோம் பாருங்க. இங்கே கம்பன் எழுதுகிறான், தாய் சுமித்திரை அவன் பிள்ளை லக்ஷ்மணனை பார்த்து சொன்னது என்பது அடுத்த காட்சி. அதற்கு முன்பாக அந்த தாயை சமாதானப்படுத்தக்கூடிய ராமனை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். எப்படி தெரியுமா? சோர்வாளை ஓடி தொழுது ஏந்தின, சோர்ந்து விழுகிற அம்மா, விழற அம்மாவை ஓடி போய் தொழுது ஏந்துகிறான் ராமபிரான். துன்பம் என்னும் ஈர்வாளை வாங்கி மனம் தேறுதலுக்கு ஏற்ற செய்வான், போர்வாள் அரசர்க்கு இறை பொய்த்தனன் ஆக்ககில்லேன், கார்வான் நெடுங்கான் இறை கண்டு இவன் மீள்வன் என்றான். அம்மா கவலைப்படாதீங்க, தசரத சக்கரவர்த்தி மாதிரி ஒரு பெரிய வீரன் சொன்ன வார்த்தையை போய் நான் மீற முடியுமா? அப்பா சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டாரு, அதை காப்பாத்துறதுக்காக இந்த இருக்கிற காட்டை போய் பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன், நீங்க நல்ல பிள்ளையா சமத்தா இருக்கிறீங்களா
அப்படின்னு ஒரு பெற்ற தாயை பிள்ளை ராமபிரான், ஒரு ஆண்மகன், ஒரு வீரன் சமாதானம் செய்வதாக கம்பன் காட்சிப்படுத்துகிறான் என்று சொன்னால், பெருமக்களே, சுமித்திரை தாயாக இருக்கலாம், கம்பனுக்குள்ளே இருக்கும் தாய்மைதான் இங்கே இந்த காட்சியை நமக்கு தருகிறது. தாய் வேறு, தாய்மை வேறு. இன்னொரு இடம் பாருங்க, இந்த இடம் சொல்லலாமா? முடிச்சிடவா? பேசவா? சரி, நன்றி. என்ன நேரம் ஆயிடுச்சோன்னு பார்த்தேன். தாரை என்கின்ற வானரகுலத்து மலைக்குல மயில், அவன் நிலைமை ரொம்ப கொடுமைங்க. வாலி என்ற ஒரு வீரனுக்கு மனைவியானாள். அந்த வீரனும் தான் பேச்ச கேட்கல. சரியா? போய் சேர்ந்துட்டான். சுக்ரீவனுடைய அரண்மனையிலே இருக்கிறாள். பிள்ளை அங்கதன். அந்த அங்கதனை கொண்டு போய் யார் வாலியை கொன்னானோ அந்த வாலி கிட்ட, அந்த ராமன் கிட்டையே அடைக்கலமா வாலி கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப தாயுடைய நிலைமையை பார்த்தீங்களா? அப்படியே எப்படி இருக்கும்? கணவனை கொல்றதுக்கான காரணமாக இருந்த கொழுந்தனுடைய அரண்மனையில் இருக்கா. கணவன் மீது அம்பெய்தி கொன்ற ராமனிடம் தான் பெத்த ஒத்த பிள்ளை, கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒத்த பிள்ளை அங்கத, அருமையான வீரன். அந்த ஒத்த பிள்ளையையும் எதிரி கையில் அடைக்கலமாக கொடுத்துட்டு போயிட்டான் போன புருஷன். நீங்கள் இந்த பெண்ணுடைய பார்வையிலேருந்து பாருங்க. அங்கே நீ மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ எல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இந்த தாயினுடைய பார்வையிலேருந்து எப்படி இருக்கும் அவ மனநிலை? வேற வழி இல்லை, எங்கேயும் போக முடியாது. வானர குலமாக இருந்தாலும் வானர குலத்தினுடைய அரச மங்கை அவர். போய் அப்படியெல்லாம் வேற இடத்துல நான் போய் லேடிஸ் ஹாஸ்டலில் தங்குறேன்னு பிஜியில் ரூம் எடுத்து தங்க முடியாது. அரண்மனையில் தான் இருந்தாகணும். கொழுந்தனை விட்டு போக முடியாது. ஆனால் வால்மீகியிலிருந்து கம்பன் தாரையை மாற்றி காட்டுகிறார். தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றது போல தாரை இங்கே தெய்வமாக வைத்து போற்றப்பட்டு கொண்டிருக்கிறாள் கம்பன்ல. சரியா? அப்படி இருந்த அந்த தாரை, இலக்குவன் கோபமாக வருகிறான். சுக்ரீவன் மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 70 செல்லம் சேனை படையோட வர்றேன், வானரப்படையோட வர்றேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டான். ஆனால் இந்த கார்காலத்தினுடைய மயக்கத்தில் அவன் மது அருந்தி விட்டு உல்லாசத்தில் அப்படியே மதி இழந்து கிடந்துட்டான். மழைக்காலம் முடிஞ்சு வாரேன்னா இத்தனை நாளாச்சு இன்னும் காணுமா என்று ராமர் ஒரு சீறுகிறார். இலக்குவனுக்கு அதுதான் டக்குனே, ஏன்னா அவரே ஏற்கனவே சீர்றவர் தான், டக்குனு எந்திரிச்சு போயிட்டாரா? அப்படி போற போது தாரையை நமக்கு உருவகப்படுத்துகிறார், படம் பிடித்து காட்டுகிறார் கம்பர். எப்படி என்றால், இந்த பௌர்ணமி நிலா இருக்கு பார்த்தீங்களா? பௌர்ணமி நிலா, இந்த பௌர்ணமி நிலா பகல்ல வந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி வெள்ளை வெளேர்னு வெண் ஆடை போட்டிருக்காளாமா. யாரு? மலைக்குல மயில், வானர மங்கை தாரை. முகம் வானர முகம், ஆனால் அவ்வளவு அழகு. அவ எப்படி அழகுன்னு சொன்னார் பாருங்க. கணவன் இறந்தாலும் அவள் அப்படி இளமையோடு இருக்கிறாள். அதுக்கு முந்தி அவளுடைய உடம்புல மேலே எல்லாம் சந்தனமும் குங்குமமும், அகில் சந்தனமும் குங்குமமும் பூசியிருப்பாளாம். நெத்தியில மங்கள திலகம் இட்டிருப்பாளாம். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. வெள்ளை நிற ஆடைய தோளை போர்த்தி அப்படி போர்த்தியிருக்கா. அப்படி போர்த்தி இருக்கக்கூடிய அந்த தாரையினுடைய அழகை சொல்லுகிறார். அப்படி வந்த அந்த தாரை, அவளை பார்த்து இலக்குவன் மனம் சோர்ந்து விடுகிறான். எப்படி சோர்ந்து விடுகிறான் என்று கேட்டால், தாரை அவளுடைய தோழிமார்களோடு வர்றா. அரசி இல்ல, தோழிமார்களோடு வர்றா. அப்படி வரும்போது பெண்கள் கூட்டத்துக்கு நடுவில் லக்ஷ்மணன் நின்றுட்டார். அந்த கோபத்தை தணிக்க ஆஞ்சநேயர் பண்ணின யுக்தி இது. தாரையை போய் எழுந்து போய் அங்கே நின்று லக்ஷ்மணனை வரவேற்று அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். இந்த அம்மா போகிறாங்க, உங்கள் தோழிமார்கள் புடைசூழ போகிறாங்க. கோபமாக வந்த லக்ஷ்மணன் அப்படியே பார்த்தா திகைச்சு போய் நிற்கிறான். தாமரை வதனம் சாய்த்து தனு நெடு தரையில் ஊன்றி. பெண்கள் கூட்டத்தை பார்த்த உடனே சுத்த வீரனுக்கு என்ன எப்படி இருக்கணும்னா, பெண்கள் கூட்டத்தை பார்த்தோன்னா அவன் தலையை குனிஞ்சுக்கிட்டானான். தாமரை வதனம் சாய்த்து தனு நெருந்தரையில் ஊன்றி மாமியர் குழுவில் வந்தானாம் என மைந்தன் நிற்க
இப்போ பூமியில். மாமியார்களா ஒரு வீட்டில் மாப்பிள்ளை உள்ளே வரும்போது வாங்க மாப்பிள்ளைன்னு 5-6 மாமியார் போய் ஒன்றா வரவேத்தா ஒரு மாப்பிள்ளை எப்படி வெக்கப்படுவானோ அது மாதிரி இந்த வானர மங்கையர் கூட்டத்தை பார்க்கிற பொழுது டக்குன்னு தலையை குனிஞ்சுக்கிட்டு முதல்ல வெக்கப்பட்டான். இது ஒரு ஆண்மகனுக்கே வரக்கூடிய பயிர்ப்பு. பயிர்ப்புங்கிறது பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கும் உண்டு. தனக்கு உரிமை இல்லாதவர்களுடைய கையோ விரலோ அப்படி யதார்த்தமாக அப்படி பட்டுட்டா கூட அப்படி கூச்சமாக அப்படி எடுத்துக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் பயிர்ப்புன்னு பேர். அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அன்பே உன்னை அடுத்த பாட்டில் சொல்கிறாரு பாருங்க. அப்படியே அவ மெதுவாக லக்ஷ்மணனை பார்த்து, ரொம்ப நல்ல பையன், இவ்வளவு கோபமாக இங்கே வந்தியே, எப்பவும் ராமனோடவே இருப்பியே, ராமனுக்கு அனுஜன்னா பக்கத்தில் இருக்கிறவன் தானே, ராமனோடவே இருப்பியே, அண்ணனை பிரிஞ்சு எப்படி தம்பி நீ வந்த அப்படின்னு அவள் அப்படியே இளகின அந்த குரலோடு கேட்குறாளாம். கேட்ட உடனே யாருடா இவ்வளவு இனிமையாக பேசுறதுன்னு அவன் தலையை நிமிந்து பார்த்தானான். ஏன்னா ராமன் பேரை சொன்னால் லக்ஷ்மணனுக்கு எல்லாம் தனிஞ்சிரும். தலையை நிமித்தி பார்க்குற போது இங்கே தான் கம்பனுடைய தாய்மை வெளிப்படுகிறது. பெருமக்களே, என்ன சொல்கிறான், அப்படி பார்த்த உடனே தாரை எப்படி இருக்கா, மங்கள அணியை நீக்கி, நெத்தி சுட்டி இல்லை, திருமாங்கல்யம் இல்லை, பட்டாடை இல்லை, நெத்தியில் குங்கும பொட்டு இல்லை, சந்தனம் மஞ்சள் இல்லை, வெளவெளேர்னு இருக்காளா, ஆடை போத்தி இருக்காளா, அது எப்படி இருக்கான், மங்கள அணியை நீக்கி மணி அணி துறந்து வாச கொங்கலர் கோதை மாற்றி குங்குமம் சாத்த கொட்ட, குங்குமம் சார்ந்த கொட்டா பொங்கு வெம்முலைகள் பூச கழுத்தோடு மறைய போர்த்த. அவளுடைய கணங்களை வெள்ள சேலையால் இழுத்து போத்திருக்காளாம். யோசனை பண்ணி பாருங்க. மங்கள அணியை நீக்கி மணி அணி துறந்து வாச கொங்கலர் கோதை மாற்றி குங்குமம் சார்ந்த கொட்டா பொங்கு வெம்முலைகள் பூச கழுத்தொடு மறைய போர்த்த நங்கையை கண்ட வள்ளல் நயனங்கள் பணிப்ப நைந்தார். ஏன் அயோத்தியில் நம்ம அம்மா 3 பேரும் அப்பா தசரதன் இல்லாமல் இந்த கோலத்தில் தானே இருப்பாங்கன்னு லக்ஷ்மணன் நினச்சானா, கண்ணு கலகிருச்சான். பெருமக்களே, தாயானவள் தாரை, 3 தாய்மார்கள் அயோத்தியில் இருக்காங்க. இந்த தாய்மார்களுக்கெல்லாம் வராத ஒரு தாய்மை குணம் சுத்த வீரனாகிய லக்ஷ்மண பெருமாளுக்கு வருவதாக எழுதுகிறார் என்றால் அது கவிச்சக்கரவர்த்தியினுடைய தாய்மை குணம். தாய்மை குணம் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் பெருமக்களே. கடைசியில் ஒரு தாய் வந்தாளே ராமகாதையில், சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் போய் பார்க்குறார். ராவணனுடைய அந்த அரண்மனைக்குள்ளெல்லாம் சின்ன உருவம் எடுத்துக்கிட்டு இப்படி போய் அப்படி போய் வளைஞ்சு வளைஞ்சு போகிறார். போகும்போது அங்கே ஒரு மங்கள நாயகி படுத்திருக்கா, சீதாதேவி படுத்திருக்கான்னு முதல்ல அதிர்ச்சி ஆயிட்டார். ஏனென்றால் அவளுடைய அங்க லட்சணங்கள் அப்படி இருக்கு. கற்பில் சிறந்தவள், தலைக்கற்பு இடைக்கற்பு கடைக்கற்பும்பாங்க. அந்த தலைக்கற்பு என்றால் கணவனுடைய உயிர் பிரிந்த அதே நொடியிலேயே அது தெரிந்த உடனே தன்னுடைய உயிரும் போகுது. கோப்பெரும் தேவி பாண்டிமா தேவி சிலப்பதிகாரத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா, அவள் அப்படிதான். மண்டோதரி ராவணன் இறந்து விட்டான் என்ற உடனே போர்க்களத்துக்கு ஓடி வந்து அவன் மார்பில் விழுந்து அழறா. அந்த மண்டோதரியில் அனுமன் பார்க்கிறார். பார்த்த உடனே சீதா தேவியா அப்படின்னு ஒரு நிமிடம் அவர் மனசு பேதலிக்குது. அப்புறம் உத்து பார்த்தா தான் தெரியுது, இல்லை இவள் அரக்கமங்கை. ஏன்னா சீதா தேவினா இப்படி அம்சதூளிகா மஞ்சத்தில் உடம்பெல்லாம் தங்க வைரம் மாணிக்கம் ஆபரணம் பூட்டி படுத்து கிடப்பாளா? இல்லை இல்லை அப்படின்னு மனசு மாறுது. அப்புறம் உத்து பார்க்குறாரு, அவ பார்க்கறதுக்கு உருவம் அழகா இருக்கு, தூரத்துல இருந்து பார்த்தா பட்டாடை இருக்கு, அணிகலன்கள் இருக்கு, ஆனால் முகத்துல அந்த அமைதி இல்லை. கண்ணை மூடுற போது தூங்கும் போதும் முகம் அழகா இருக்கணும் பார். கைகேயிக்கு இருந்துச்சு எது வரைக்கும், மந்தரை அவளை தீன்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ முகம் அப்படி இருந்தது.
மந்தரை தீண்டி அவ மனசு மாறின பிறகு முகம் மாறி போச்சு. அதனால தான் சொன்னாங்க, உள்ளத்துல என்ன இருக்கோ அதுதான் முகத்துல வரும். எத்தனை பவுடர் போட்டாலும் எத்தனை மேக்கப் போட்டாலும் அதையும் மீறி அழகு வரணும்னா மனசுக்குள்ள இருந்து வரணும் சொன்னாங்களா? உத்து பார்க்குறாரு, மண்டோதரி புலம்புறாங்க. ஆண்களுக்கு இது செய்தி, நீங்கள் வீட்டம்மாவுக்கு 50-60 பவுன் நகை வாங்கி கொடுத்து பிரயோஜனம் இல்லை, கட்டுக்கட்டா பேங்க் பேலன்ஸ் வச்சு பிரயோஜனம் இல்லை, ₹1,00,000 பட்டு சேலை வாங்கி கொடுத்து பிரயோஜனம் இல்லை, பெருசாக 5 மாடி அடுக்கு வீடு கட்டி ராணி இல்லம்னு வீட்டம்மா பேரை வச்சு பிரயோஜனம் கிடையாது. அப்பெல்லாம் அவங்க முகத்தில் மனசுக்குள்ளே சந்தோஷம் வருமானா கிடையாது. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய காதலை அவர்களுக்கு எப்போதும் வெளிப்படுத்தும் வண்ணமாக நடந்து கொண்டால், இத்தனை சொத்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்க தூங்கும்போது அந்த முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. வீட்டுக்காரர் சரியில்லைன்னா ஒரு பொம்பளையும் நிம்மதியாக தூங்க முடியாது. உண்மைதானேம்மா? இதுக்கு கைத்தட்டணுமே. என் வீட்டையெல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா? அது சரியில்லாத வீட்டுக்காரங்களுக்கு தானே. நமக்கு என்ன வந்துச்சு? வீட்டுக்காரர் மன நிம்மதியாக பார்த்துக்கலைன்னா பெண்ணால் நிம்மதியாக தூங்க முடியாது. வேற என்ன பெருசா அவளுக்கு வேணும்? வேற என்ன பெருசா வேணும்? இருக்கக்கூடிய வாழ்க்கையில நம்பி போன ஒருவன் எப்போதும் நமக்காக இருக்கிறான் என்கின்ற அந்த பற்றுக்கோடு இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க வேணும். ஆண்டாள் நாச்சியார் சொன்னா பாருங்க, இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டாளுக்கு பெரிய தைரியம். இந்த பிறவி என்னடி, நான் இனி 7 பிறவி எடுத்தாலும் எனக்கு பற்றுக்கோடாக நாராயணன் இருக்கிறான் என்கின்ற நிம்மதி அவன் முகத்துல அந்த தேஜஸை கொடுத்துச்சு. மண்டோதரிக்கு அங்க பெரிய ராஜ்யம் இருக்கு, அரண்மனை இருக்கு, நகநட்டு இருக்கு, பட்டாடை இருக்கு, ஏவல் செய்ய நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவள் முகத்திலே அமைதி இல்லை. ஏன் என்று கேட்டால், கணவனுடைய அன்பு அவளுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. அந்த தவிப்பு இருக்கும் எல்லா பெண்களும் தூக்கத்தில் புலம்புவார்கள். புலம்புறா பாருங்க. மலர் கரும் கூன் கரும் குழல் சோர்ந்து வாய் வெறிச்சில. வாய் வெறிச்சில அப்படின்னு சொன்னா அப்படியே சோர்ந்து படுத்திருக்கா, முகம் வாடி இருக்கு, வாய் எதையோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கு. மாற்றங்கள் பரகின்றாள் என்று கம்பன் குறிப்பிடுகின்றார். அப்படின்னா மாத்தி மாத்தி எதையோ பேசுறா இல்லையா, அது பார்த்த உடனே அப்ப அனுமன் நினைக்கிறாரா, இவ சீதை இல்லை. அடுத்ததாக மண்டோதரியை நமக்கு காட்சிப்படுத்தக்கூடிய முக்கியமான இன்னொரு இடம் எது தெரியுமா? கடைசி நாள் பெத்த பிள்ளை இந்திரஜித்தன் மாண்டு கிடக்காங்க. எந்த தாய்க்கும் எந்த தந்தைக்கும் வரக்கூடாத கொடுமை. ஆஜானு பாகுவான வளர்ந்த பிள்ளை, காளை மாதிரி பிள்ளை, இந்திரனை ஜெயித்தவன், அப்பேற்பட்ட பிள்ளை மாண்டு கிடக்கான் போர்க்களத்தில். அந்த பிள்ளையினுடைய பூத உடலை பார்க்குற கொடுமையிலும் கொடுமை அந்த தாய்க்கு வந்தது. போய் அப்படியே அடியற்ற மரமாக விழுந்து பிள்ளை மார்பில் சாஞ்சு அப்படியே அழுவுறாவ. உன்னைய நான் எப்படி, நீ கையை நீட்டினா உங்க அப்பா சந்திரனை கூட்டிட்டு வருவாருடா, நீ கையை நீட்டினா உங்க அப்பா நவகிரகங்களை எல்லாம் கொண்டாந்து நிறுத்தினாரேடா, இப்ப நீட்டுறதுக்கு உன் கையவே காணுமேடா தங்கமே, எங்கடா போச்சு உன் கையி? கொண்டு போயிட்டான்ல லட்சுமணன். அதை விட கொடுமை, இந்திரஜித்தன் உடம்புல கழுத்து இல்லை. உன் முகத்தை எத்தனை தடவை நான் இப்படி வழிச்சு திருஷ்டி சுத்திருப்பேன். ஆசையா இந்த முகத்துக்கு எத்தனை தடவை நான் முகப்பூச்சு பண்ணியிருப்பேன். ஆசையா அந்த முகத்துல சிரிப்பு வர்றதுக்கு எவ்வளவு விளையாட்டு காட்டி இருப்பேன். உன் முகத்துல சந்தோஷம் வர்றதுக்காக நான் எத்தனை பாடுபட்டிருப்பேன், எவ்வளவு தூரம் உனக்கு ஆசையா வளர்த்திருப்பேன். எல்லாம் பண்ணினா அந்த முகத்தையே இப்ப காணுமே. உடம்புக்கு மேல அந்த ஆசையாக இருக்கிற முகத்தை தாங்கி இருக்கிற கழுத்தே இல்லையே. இந்த கழுத்தில்லா உடம்ப பார்க்கவா உன்னைய பெத்து தாலாட்டி வளர்த்தேன்னு வாயில வைத்தலையும் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க மண்டோதரி. அப்போ சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, என்ன தெரியுமா? நெருப்புக்கு முன்னால வச்ச பஞ்சு மாதிரி அரக்கர் குலத்தினுடைய அத்தனை சிறப்பும் போச்சு. நீ ஒரு மூலையில இருக்கணும், உன் எல்லைக்குள்ள இருந்திருந்தா இன்னும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேல ராவணன் ஆட்சி பண்ணியிருப்பான். ஆனால் சிவனை நிறுத்திய மனதிலே சீதையை நிறுத்தியதால் அவன் மட்டுமல்ல, அவன் குலமே நிர்மூலமாகியது. நெருப்புக்கு முன்னால வச்ச பஞ்சு மாதிரி அரக்கர் குலம் இப்படி பொசுங்கி போச்சே. ஏண்டா இந்த மாதர்கள் யாரு? மனிதர்கள் இதை அழிக்கணும்னு தலையில எழுதி இருக்கா?
அப்படின்ட்டு அப்ப சொல்றா பாருங்க, அப்பவே நான் பயந்தேனேடா அந்த சீதை என்கின்ற அமுதால் செய்த நெஞ்சினால் நாளை இலங்கை வேந்தனும் இத்தகைய நாயின் என்றோ. பஞ்சு ஏறி உற்றது என்ன அரக்கரதம் பறவை எல்லாம் வெஞ்சின மனிதர் கொல்ல விழுந்ததே மீண்டது இல்லை. ஒண்ணு கூட இல்லாம முடிஞ்சு போச்சு. அஞ்சினேன் அச்சீதை என்னும் அமிழ்தத்தால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகையன் அன்றோ என்று பிள்ளை முன்னால உட்கார்ந்து அப்படியே உயிர் போற அளவுக்கு அழுது புலம்புகிறாள் மண்டோதரி என்று சொன்னால், பெருமக்களே, மண்டோதரி இந்திரஜித்தனுக்கு தாயாக இருந்திருக்கலாம். ஆனால் மண்டோதரியினுடைய இந்த புலம்பலுக்குள்ளே கம்பனின் தாய்மை ஒளிந்திருப்பதால் தான் இவ்வளவு உணர்ச்சி மயம் அதற்குள்ளே. தாய் வேறு, தாய்மை வேறு. ஒரு மனிதன் கவிஞனாக மாறலாம், புலவனாக மாறலாம், ஒரு படைப்பாளியாக மாறலாம். தான் படைக்கும் கதாபாத்திரங்களைப் போலவே அவனும் தன்னுடைய அந்த பாவங்களை மாற்றி மாற்றி எழுதலாம். ஆனாலும் கூட அந்த கதாபாத்திரங்களை காலத்திற்கும் வெல்ல வைத்து, யுகம் கடந்து போச்சுமா, திரேதா யுகத்தில் நடந்தது, அப்புறம் துவாபர யுகம் முடிஞ்சு இப்போ கலியுகம் பாதி போயிடுச்சு. ஆனாலும் இன்னைக்கும் மண்டோதரியினுடைய அந்த சிரமத்தை சொன்னா நமக்கு அடிவயிறு கலங்குது இல்லை? ராவணனுடைய சிறப்பை பேசினால் ஓ இவ்வளோ பெரிய சிவபத்மனா என்று நமக்கு மனம் நினைக்கிறது இல்லையா? தசரதனுடைய ஆட்சி சிறப்பை சொன்னால் நாமே பட்டம் சூட்டி கொண்டது போல நமக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது இல்லையா? யாரோ ஒரு மலைக்குல மங்கை, தாரை என்ன வானர பெண்மணி, அவளுக்கு மங்கள சிந்தூரம், அந்த மங்கள குங்குமம் போய்விட்டது என்று சொன்னால் நம் வீட்டு பெண்ணுக்கு நடந்தது போல ஒரு பதைபதைப்பு வருகிறது பாருங்கள். தனக்கு மட்டுமல்ல, தன்னுடைய காப்பியத்தை கற்பவர் மனதிற்குள்ளும் தாய்மை உணர்வை ஊட்டிய காரணத்தினால் கவி சக்கரவர்த்தி கம்பன் என்றொரு தாய் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.